தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. சுகாதார அமைச்சகம் CGHS பிரிவு 28/3/2024 அன்று ஒருவருடைய CGHS பயனாளிகளுடைய ஐடி கார்டு என்பதை ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் அதனுடைய ஐடியுடன் இணைத்திட வேண்டும் என்று இது கட்டாயம் என்று ஆணை வெளியிட்டு இருக்கிறது. இதற்கு முன்னால் சுகாதார அமைச்சகம் ஜனவரி 2023 ஒரு ஆணையை சுற்றுக்கு வெளியிட்டது. அந்த ஆணையிலே அனைத்து CGHS ஐடி கார்டுகளும் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்டுடன் இணைக்கிட வேண்டும் என்ற தாக்கீதை அனுப்பியது. அந்த தாக்கீதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? CGH என்பது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் என்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மிலே இணைவதற்காக அதற்காக ஒரு தனியான ஒரு சாப்ட்வேரை உருவாக்கி அது முடிந்திருக்கிறது. இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் நம்பர் என்பது 14 எண்கள் கொண்ட ஒரு எண்ணாக அவைகள் வரும். இந்த 14 எண்கள் உள்ள இருக்கக்கூடிய அதிலே சேர்ந்து அதை கிடைத்த பின்னாலே ஒருவருடைய ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், அதாவது பதிவு செய்யப்பட்ட நாள் முதல் அதற்கு பின்னால் என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவர் எடுத்துக்கொண்டாலும் அத்தனை ரெக்கார்ட்ஸ், அதே போன்று மருத்துவ பரிசோதனைகள் அத்தனையும் அதிலே பதிவேற்றம் செய்யப்படும். அவ்வாறு பதிவேற்றம் செய்யப்படுவதை, அதாவது பேப்பர் மூலம் இல்லாமல் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படும். அவ்வாறு பதிவேற்றம் செய்யப்படுவதை இந்த ABDM ரிஜிஸ்டர்டு ஹெல்த் கேர் யாரெல்லாம் தருகின்றார்களோ அத்தனை பேருமே அதை பார்வையிட்டு அதற்கேற்ப சிகிச்சை அளித்திடலாம் என்பதற்காகத்தான் இந்த திட்டமானது வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் அதே போன்று எல்லா மருத்துவ பரிசோதனைகளும் இந்த ABHA என்று சொல்லக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்டிலே அவைகள் பாதுகாக்கப்படும். அவைகளை சம்பந்தப்பட்டவர்கள் பார்வையிடலாம். அவைகளை மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்ள முடியாது. அவருடைய சம்மதம் இல்லாமல் அந்த டேட்டாக்களை மற்றவர்கள் பார்ப்பதோ பரிமாறிக்கொள்வதோ முடியாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் என்பது இது ஒரு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அடையாளமாக உள்ளதாக இருப்பதால் இவைகளை மொபைல் அப்ளிகேஷனிலே கூட பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட இந்த ஆணையானது கம்பல்சரி என்கின்ற, அதாவது கட்டாயம் என்கின்ற ஒன்று நிபந்தனையை அளிக்கவில்லை. ஆனாலும் அந்த நேரத்திலே ஓய்வூதியர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. கோவாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டங்கள், தனியாக JCM ஸ்டாஃப் சைடு பேசிய கூட்டங்களிலே கூட இது கம்பல்சரி அல்ல, ஒரு மேண்டேட்டரி என்பது கிடையாது, இது ஆப்ஷனல், விருப்ப தேர்வு அடிப்படையிலே தான். விருப்பம் உள்ளவர்கள் இதில் இணையலாம், விருப்பம் இல்லாதவர்கள் இணைய தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்தானது சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது இது கம்பல்சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஏன் ஒரு விருப்ப தேர்வு என்று நாம் கூறினோம் என்றால், ஏற்கனவே அந்த அரசாங்கமானது ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே பின்னால் அவைகள் ஏதேனும் ஒரு பாதகத்தை ஏற்படுத்துமோ என்கின்ற ஐயம் என்பது அனைவருக்கும் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் அப்படித்தான் வகுக்கப்பட்டு வருகின்றன. இதிலே கூட ஒருவேளை இந்த முறையானது செயல்படுத்தப்பட்டால் நாளை இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமிலே எந்தெந்த மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மருத்துவமனைகள் மட்டும்தான் CGHS பயனாளர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால், ஏற்கனவே எம்பேனல்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலிலே பயன்பெறக்கூடிய இந்த சலுகையானது பறிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற பயம் நிச்சயமாக மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியிலே இருக்கிறது, இன்றும் நிலவி வருகிறது. இந்த எம்பனல்டு ஹாஸ்பிட்டல் மூலமாக எடுக்கக்கூடிய இந்த சலுகையானது நிச்சயமாக மாற்றப்பட மாட்டாது என்கின்ற உறுதியை பெற்றால்தான் இது கம்பல்சரியாக இணைக்கக்கூடியவற்றை நாம் சரி என்று சொல்ல முடியும். ஏனென்றால் ஒருவருடைய மருத்துவ பரிசோதனைக்கான அத்தனை ரெக்கார்டுகளையும் ஒன்றாக ஆன்லைன் பிளாட்ஃபார்மிலே சேமித்து வைப்பது என்பது நல்ல திட்டம்தான், அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் அது பின்னர் எதிர்காலத்திலே தவறாக பயன்படுத்தப்பட முடியுமோ, பயன்படுத்தி விடுவார்களோ என்கின்ற ஐயம் நமக்கு இருப்பதனால் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த CGHS திட்டத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது என்கின்ற உத்தரவாதத்தை கண்டிப்பாக பெற வேண்டும். இல்லை என்றால் இது விருப்பத்தினுடைய அடிப்படையிலே இவற்றை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மேண்டேட்டரி, கட்டாயம் என்கின்ற ஒரு நிர்பந்தமானது ஊழியர்கள் மீது திணிக்கக்கூடாது என்பதை கண்டிப்பாக மத்திய அரசு ஊழியருடைய இயக்கங்கள் எடுத்து சென்றிட வேண்டும். இந்த திட்டமானது ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. அனைவருடைய CGHS கார்டுகளும் 30 தினங்களுக்குள்ளாக அவைகள் இந்த திட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள்.
ஆக ஜேசிஎம் ஸ்டாப்ஸை விரைந்து இதற்கான ஒரு நல்லதொரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன தோழர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.